ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான த நியூ கேட் சீசன் 1 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு எபிசோடு எனக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த எபிசோட் சூப்பராக இருக்கும். ஸோ என்னோட பெஸ்ட்டை கொடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணுங்க. சரி, வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி நியூ கேட் சீசன் 1 எபிசோட் 4. நீ அந்த சோல்ஜர்ஸ் எல்லாரையும் காப்பாற்றி திடீர்னு பண்ற நாங்க ரெட்ரீட் பண்ணிடலான்னு பார்த்தோம். நல்ல வேலை நீங்க எங்களை வந்து காப்பாத்தினீங்கன்னு சொல்லுவோம். நீங்க எவ்வளவு நேரம் அந்த மான்ஸ்டர் தடுத்ததுனால தான் என்னால வந்து அதை டிஃபீட் பண்ண முடிஞ்சது அப்படின்னு நீ சொல்றா. கடந்த சில மாசமாவே நிறைய அண்டட் இந்த இடத்துல கிரியேட் ஆயிட்டு இருக்கு. ஈவன் நாங்க குரூப்பா சேர்ந்து தோக்கடிக்க முடியாதது அவங்க தனியெல்லாம் தோக்கடிச்சிட்டாங்க. ஹியூமன் கூட வாழ்ந்த ஒருத்தங்க நான் சும்மாவா அப்படின்னு அந்த சோல்ஜர் பாக்குறான். இந்த ஏரியாவை ஃபுல்லா சர்ச் பண்ணுங்க, ஏதாச்சும் பிரச்சனைனா அந்த லைட் சிக்னலை கொடுங்க அப்படின்ட்டு ஸ்னீ கிளம்புறா. அப்ப நம்ம ஹீரோவை திரும்ப பார்க்க போறோம்னு ரொம்ப ஹாப்பியா இருக்கா. அதே கோஸ்ட் பிளேன் கூட தான் நம்ம ஹீரோ வந்து லோஷியாக்கு பியூரிஃபைக்காக ஃபைட் பண்ணி இருக்கான். ஒரு 100 தோக்கடிக்கிறான். லாஸ்டியா போயிட்டு ஹீலை யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டர் கொல்றா. திடீர்னு அவன் லைட் எரியுவோ பயப்படாத, அந்த ஸ்கில் ஆக்டிவேட் ஆக போகுது. ஒரு நியூ ஸ்கில்ல நீ செலக்ட் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். லாஸ்டியா என்னாச்சுன்னு வெல்கம் கேட்கவும் என் மண்டிக்குள்ள அந்த ஸ்கில்லோட ஸ்பெல் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சுன்னு லாஸ்டியா சொல்றா. இப்போ என்னால ஆர்ஃபனேஜை காப்பாற்ற முடியும், ரொம்ப தேங்க்ஸ்னு பா சொல்லவும். சரி கிளம்பலான்னு இவங்க பேசிட்டு இருக்கும்போது யோசிக்காம நம்ம ஹீரோவோ எதையோ பார்க்கவும் என்னடா பாக்குறீங்கன்னு அவங்களும் திரும்பி பார்த்தா மயஸ்மால்லாம் சேர்ந்து ஒன்னா கேதர் ஆகுது. இந்த மேஜிக் மேட்டர் தான் 100 கிரியேட் பண்ணும். அதோட சைஸ் இவ்வளவு பெருசுக்கு இருக்குன்னா அப்படின்னு சொல்லி வில்ஹம் வந்து பாக்குறான். ஸ்கல் ஃபேஸ் லெவல் 804ல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அனலைஸ் பண்றான். எங்கப்பா இதால ஒரு நேஷனையே டெஸ்ட்ராய் பண்ண முடியுமே, இந்த சீல் இருக்கு, பேரியர் தாண்டி அதால போக முடியாது. எனக்கு நம்ம டவுட் தான் நம்ம ஹீரோ சொல்றான். அது ஒரே ஜம்ப் தான், ஒரு அட்டாக்லயே அந்த பேரியர் கொஞ்சம் டெஸ்ட்ராய் ஆகுது, அடுத்த அட்டாக்ல ஃபுல்லா டெஸ்ட்ராய் ஆயிரும் நம்ம ஹீரோ சொல்றான். அந்த மான்ஸ்டர் நம்மள தான் பாக்குதுன்னு நினைக்கிற, வாங்க ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி போய் எங்க எல்லாரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பெரிய 100 மான்ஸ்டர் கத்தவும் இவங்களை நிறைய 100 மான்ஸ்டர் சுத்து போடுது. இவங்க 2 பேரையும் கூட்டி நீ கிளம்புன்னு சொல்லவும், என்ன பேசுற, உனக்கு ஏதாவது சாகணும்னு ஆசையா அப்படின்னு வெல்கம் கேட்கவும், லிமிட் ஆஃப் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனோட பவரை அன்லீஸ் பண்றான். இப்போ நம்ம இதை தடுக்கலன்னா இது சிட்டிக்குள்ள வந்து பெரிய டேமேஜ் ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இந்த பவர் யார் நீ அப்படின்னு வெல்கம் கேட்கறான். 2 பேரையும் கூட்டிட்டு கிளம்புன்னு சொல்லவும் யூசுகா நம்ம ஹீரோவோட தலையை விட்டு வரமாட்டிக்கிறா. சரி அவளை விட்டு யூசுகா என்னை விடாம பிடிச்சிக்கிடணும் சரியா நம்ம ஹீரோ சொல்றான். நீ போறதுக்கு வழியை நான் கிரியேட் பண்றேன் அப்படின்னு அட்டாக் பண்ணி வெல்கம் தப்பிச்சு ஓடுறதுக்கு ஒரு வழியை நம்ம ஹீரோ கிரியேட் பண்ணியிருந்தான். இப்போ ஆரம்பிக்கலாம். நம்ம ஹீரோ ஸ்வாட் எடுத்தான். யூசுகா அவன் ஃபயரை யூஸ் பண்ணி பாதியை டெஸ்ட்ராய் பண்றான். இந்த பெரிய மான்ஸ்டர் திரும்ப கத்தவோ திரும்பவும் இவங்களை சுத்து போடுறாங்க. நம்ம ஹீரோனோட பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக்லயே நிறைய மான்ஸ்டர்ஸ் கொண்டுட்டு இருக்கான். ஹீரோவோட பவர் தான் சென்ஸ் பண்ணி ஷ்னியும் அந்த இடத்துக்கு வரா. மொத்த மேப்பும் ரெட்டா இருக்கு. அவ்வளோ மான்ஸ்டர் சுத்தி இருக்கான்னு பார்க்கும்போது ஒரு ப்ளூ கலர் ஒன்று இவனை நோக்கி வரவும் அது யாரா இருக்கும் நம்ம ஹீரோவும் கெஸ் பண்ணி ஃபாஸ்டா அங்க போறான். ஷ்னியை பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். மான்ஸ்டர்ஸ் இவனை துரத்திட்டு இந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கு, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி யூஸ்கா போயிட்டு ஒரு பேரியரை கிரியேட் பண்றா. நீ ஓடி வந்து நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்கிறா. நீங்க என்கிட்ட சொல்ல வேண்டியதை இன்னும் சொல்லல அப்படின்னு நீ சொல்லவும், இத்தனை நாளா ஒன்று விட்டுட்டு போனதுக்கு சாரின்னு சொல்லுவோம். அது இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோவை இருக்கிறா. ஷாப்பா எனக்காக பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுவும் இல்லை நம்ம ஹீரோவை நெருக்கிறா. தேங்க்ஸும் இல்லை மன்னிப்பும் இல்லைன்னா அவகிட்ட நான் என்ன சொல்லியிருப்பேன் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, ஆமா நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வெல்கம் பேக் அப்படின்னு சொல்லி நீ கண் கலங்குறா. கேமை நான் முடிச்ச உடனே உன்னோட டேட்டாஸும் எரேஸ் ஆயிருக்கும்னு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது யோசுகா டயர்ட் ஆகுறா. அந்த பேரியரோ போயிருது. முதல்ல இந்த வேலையை முடிச்சுட்டு அப்புறம் பேசுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம 2 பேரும் சேர்ந்து பெரிய அட்டாக் நம்மளால கிரியேட் பண்ண முடியும், இது நம்ம செஞ்சே ரொம்ப நாள் ஆச்சுல்ல அப்படின்னு இப்போ நம்ம ஹீரோவும் நீயும் சேர்ந்து ஒரு ஸ்பெல்ல கேஸ்ட் பண்றாங்க. சாங்சுரி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவோம். வானத்துல ஒரு பெரிய சர்க்கிள் கிரியேட் ஆகுது. அந்த லைட்ல எல்லா அண்டரும் மறந்து போகுது. ஈவன் யோசுகாவும் ரெக்கவர் ஆகுறா. இப்போ நம்ம ஹீரோ போயிட்டு அந்த லெவல் 800 இருக்கலாம் ஒரே வெட்டு தான் மாஸ்டர் அப்படின்னு நீ வரவும், எனக்கும் அந்த லெவலுக்கு பவர் வேணும் அப்படின்னு அந்த 100 சொல்லிட்டு இறந்து போகுது. 100 இப்போ பேச ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். அதோட ஜெம்ஸ்டோன் நம்ம ஹீரோ கலெக்ட் பண்ணிக்கிறான். சரி நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி இப்ப பேசலாமா நம்ம ஹீரோ கேட்கறான். ஃபைனல் பாஸ் ஆர்ஜனை தோக்கடிக்கிறதுக்கு நீ நான் அனுப்பி வச்ச ஞாபகம் இருக்கா? நானும் அதை தோக்கடிச்சேன். எல்லாருமே கேம்ல இருந்து லாக் அவுட் பண்ணாங்க. அப்போ ஒரு டோர் ஓப்பன் ஆச்சு. அது வழியா நான் இங்க வந்து பார்த்தா 500 வருஷம் போயிருந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். சோ நீங்க 500 வருஷமா இந்த வேர்ல்ட்லயே வாழலையா? இப்பதான் எனக்கு புரியுது. அந்த டஞ்சன் மறைஞ்சிடுச்சு. சோ ஆப்வியஸ்லி நீங்க வின் பண்ணிட்டீங்கன்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாருமே அவங்க மாஸ்டர் மறைஞ்சு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. பட் நாங்களுமே அவங்க கூட சேர்ந்து மறைஞ்சு போயிருக்கணும். பட் நாங்க உயிரோட இருந்தோம். அப்படின்னா நீங்க இந்த வேர்ல்டுல தான் இன்னும் இருக்கீங்கன்னு நினைச்சு நாங்க உங்களை தேட ஆரம்பிச்சோம். நிறைய கான்டினென்ட்ல பிரச்சனை வந்து நாங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியா ஹெல்ப் பண்ண கிளம்பிட்டோம் அப்படின்னு நீ சொல்லுவோம். நான் ரிசர்ச் பண்ணதுலயும் இந்த இன்ஃபர்மேஷன் தான் எனக்கு கிடைச்சது நம்ம ஹீரோ சொல்றான். அப்புறம் நீ இனிமே நீ என்ன மாஸ்டர்னு கூப்பிடாதான்னு சொல்லுவோம். என் மாஸ்டர் நான் மாஸ்டர்னு கூப்பிடாம எப்படி கூப்பிடுன்னு வா கேட்கற. இந்த வேர்ல்ட்ல நீ லெஜெண்டரி பர்சன், நீயே என்ன மாஸ்டர்னு கூப்பிட சுத்தி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? என்ன ஷின்னு கூப்பிட நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்போ சரி ஷின் அப்படின்னு சொல்லி அவ வெக்கப்பட்டுட்டே கூப்பிடுறா. ஷின் அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கவும், சேக்ரெட் பிளேஸை விசிட் பண்ணலான்னு இருக்கேன். ஈவன் கிங்டம் லைப்ரரியில கூட பெருசா எனக்கு டீடைல்ஸ் கிடைக்கல நம்ம ஹீரோ சொல்றான். உங்க வேர்ல்டுக்கு நீங்க திரும்ப போக வழி கிடைச்சிட்டா நீங்க கிளம்பிடுவீங்களோ அப்படின்னு சொல்லி ஸ்னீ கேட்கவும், ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓ ஆமால்ல, அதை தான் நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு ஸ்னீ கொஞ்சம் சோகமாக்குறா. ஸ்னீ கேம்ல நடந்தது உனக்கு எவ்வளவு விஷயங்கள் ஞாபகம் இருக்குன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், எல்லாமே ஞாபகம் இருக்கு. நம்ம ஒன்னா
அதுக்குள்ள என்ட்ரு ஆனதுல இருந்து அது ஒரு டெத் கேமா மாறின வரைக்கும் நீங்க எல்லாருமே எந்த லெவலுக்கு போராடினீங்க, எல்லாத்தையும் ஏதோ ஒரு வீடியோ கேம்குள்ள இருந்து நான் வாட்ச் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லவும், அப்ப நான் லாக் அவுட் பண்ணா அவங்க மறைஞ்சிருவாங்கன்னு அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கான்னு நம்ம ஹீரோ கேட்கறான். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுனால தான் நாங்க எதுவுமே உங்ககிட்ட சொல்லல, அந்த டைம் அதுதான் கரெக்டான சாய்ஸ்னு நினைச்சோம் நீ சொல்லவும், சாரி என்னால உங்களுக்கு எதுவும் பண்ண முடியல நம்ம ஹீரோ சொல்றான். தேவையில்லாம பழிய உங்க மேல போட்டுக்கிடாதீங்க ஷெடி, ஈவன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் நீங்க ஃபைட் பண்ணதானே போயிருப்பீங்கன்னு சொல்லவும், ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம பண்ண ப்ராமிஸ் ஞாபகம் இருக்கான்னு நீ கேட்கவும், ஞாபகம் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அது எனக்கு போதும், நம்மளோட ரியூனியனை ஒரு பார்ட்டியா வச்சு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நீ சொல்றான். அப்புறம் இது யாருன்னு கேட்கவும், இது யூசுகா எலமெண்டல் நம்ம ஹீரோ சொல்லுவோம். அதோட வால் வித்தியாசமா இருக்கும் போதே நினைச்சேன்னு சொல்லுவோம். என்ன வித்தியாசமா இருக்குன்னு நம்ம ஹீரோ எடுத்து பாக்குறான். பார்த்தா அதுக்கு புதுசா 3 வால் இருக்கு. குட் மார்னிங் ஷின்னு அது பேசுது. அந்த லெவல் 800 100 மான்ஸ்டர் தான் இத்தனை நாள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிருக்கு. டிஸ்ட்ராய் ஆனதுல யூசுகாவும் ஃபுல்லா ஃப்ரீ ஆயிட்டா. நார்மல் ஃபாக்ஸ் ஸ்பிரிட் பேசாது, சோ அமைதியா இருக்கணும் சரியா நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்ப டெலிபதி மூலியமா பேசுறேன்னு வா சொல்றா. அப்ப அந்த 3 வாழை என்ன பண்ண போறீங்க அப்படின்னு நீ கேட்கவும், அது ஒரே வாழை உன்னால மர்ஜ் பண்ண முடியுமா நம்ம ஹீரோ கேட்கறான். முடியும்னு யோசுகா சொல்றா. அந்த பீப்புள் முன்னாடி இப்படிதான் நடந்துக்கணும் சரியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இது ரொம்ப கியூட்டா இருக்கு அப்படின்னு நீ பார்க்கவும், சரி நம்ம ஹீரோ யோசுகா பாபா கையில கொடுக்குறான். இவன் அந்த டயத்துல கூட எலமெண்ட்ல யாராலையும் சக்சஸ்ஃபுல்லா பிடிக்க முடியல. பட் என் மாஸ்டரால முடியாததுன்னு எதுவும் இல்லதான், எனக்கு எந்த ஆச்சரியமும் இல்ல அப்படின்னு வா சொல்றேன். கூட சில பேர் வந்தாங்க, அவங்க முன்னாடி போயிட்டு இருப்பாங்க. பீப்புள் கிட்ட அவங்க ரிப்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம அவங்கள பிடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இதை முன்னாடியே சொல்லியிருந்தா நம்ம பேசிட்டு இருந்திருக்க வேண்டாம்ல அப்படின்னு நீ கேட்கறா. உன் ஃபேஸ் அப்படி இருக்கும்போது எப்படி என்னால பேசாம கிளம்ப முடியும்? பிரச்சனை இல்லை, இப்போ நம்ம ஃபுல் ஸ்பீட்ல போனா அவங்கள பிடிச்சிடலாம் அப்படின்னு இவங்க கிளம்புறாங்க. ஷின்னுக்கு எதுவா இருக்காது இல்ல அப்படின்னு லாசியா கேட்கறா. ரொம்பவும் ஸ்ட்ராங் தான், ஒரு நிமிஷம் நம்மளை நோக்கி ஏதோ ஹை ஸ்பீட்ல வந்துட்டு இருக்கு, மான்ஸ்டர் வந்துருச்சோ அப்படின்னு சொல்லி இவங்க ரெடியா நின்னா நம்ம ஹீரோ ஷினியும் வந்து நிக்கிறாங்க. பயத்துல லாசியா மயங்கிய விழுந்துருத்தா. ஏன்டா வந்து பயம் கொடுத்துற அப்படின்னு சொல்லி வில்ஹம் கத்துறான். எங்கப்பா தரையவே யாரோ பொழந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் ரியோனா டீம் பாக்குறாங்க. 100 கூட அவங்க டீம் ஃபைட் பண்ணிட்டு இருந்தப்போ திடீர்னு ஒரு லைட் வந்து எல்லா 100யுமே வந்து கொன்னடிச்சு யார் இதுக்கு காரணம்னு தேடி இவங்க பாத்துட்டு இருக்காங்க. இது ஸ்டார்ட் ஆன இடத்துல இந்த ஸ்வாட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து காமிக்கிறான். இது சாதாரண ஸ்வாட் இல்ல அப்படின்னு சொல்லி அதோட பின்னாடி காமிக்கிறான். ஒரு பறவை சிம்பிள் இருக்கு, எனக்கு தெரிஞ்சது ஒரு ஃபால்கன் நினைக்கிறேன். ஒரு பிளாக் ஸ்மித் தன்னோட எல்லா ஸ்வாட்லயும் இந்த அச்ச பதிப்பாரு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி நம்ம அந்த ஸ்வாட லைட்டா ஸ்விங் பண்ணதே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. இவன் அந்த ஸ்வாட் வீக்கா இருந்தாலும் இது இன்னும் பிரேக் ஆகல. ஃபால்கன் சிம்பிளை வச்சு ஸ்வாட கிரியேட் பண்ற பிளாக் ஸ்மித் அவர் ஒரு ஹை ஹியூமன் இனத்திலேயே அவர் ஒரு பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த சோல்ஜர் சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சோ ஒரு பக்கம் நம்ம ஹீரோ அவனுக்கே தெரியாம அந்த பிரின்சஸோட எல்லா விஷயத்திலயும் கனெக்ட் ஆயிட்டு இருக்கான். ஒரு வழியா நம்ம ஹீரோ எங்க ஸ்னியா மீட் பண்ணி அவ கூடயும் ஒன்னு சேர்ந்துட்டா. இனிதான் கதையே இன்னும் வேற லெவல்ல சூப்பரா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.